தந்தை, மைந்தர், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, சகல நன்மைகளையும் அருளுகிறவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். உம்முடைய பேரருளால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்து காணொளி காட்சி மூலமாய் உம்மை ஆராதிக்கின்ற இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் நீர் அருளுகின்ற சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. இந்த வழிபாட்டின் மூலமாய் உம்மை நாங்கள் கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் உமக்கு துதி செலுத்தவும் கிருபை தாரும். உம்முடைய திருப்பெயர் மட்டுமே மாட்சிமை பெறட்டும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்திலும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. இந்த வழிபாட்டின் மூலமாக ஆண்டவர் உங்களை சகல நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. பாமாலைகளில் 249வது பாடலை பாடி நம்முடைய வழிபாட்டை துவங்குவோம். பாமாலை 249. இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையால் ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்கள் வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதேபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் ஒன்றாக இணைந்து உலகத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் கடைசி வரை வாசிக்க கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43 முதல். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தானிவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார்.
பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றார். Joseph said to them, I am a God-fearing man. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, வணங்குகிறோம். இப்பொழுதும் உம்முடைய அருள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. பரலோக மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அருளுவீராக. எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காணொளி காட்சி மூலமாய் உங்களை காண்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக அவரை நாம் தொடர்ந்து துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி கூறுவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த வழிபாட்டிலே நாம் நன்றி அறிதலான இருதயத்தோடு பங்கேற்போம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு வாலிபர் ஞாயிறுக்காக, வாலிபர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான இளைஞரின் தேடல். யூத் இன் சர்ச் ஆஃப் எ மீனிங்ஃபுல் லைஃப். வாலிபர்கள், இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் இருப்பதற்கு அவருடைய தேடல் என்ன, எதை அவர்கள் தேட வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மனித வாழ்க்கையிலே பருவங்கள், கடவுள் மனிதனுக்கு மட்டும் பல பருவங்களை கொடுத்திருக்கிறார். பிறந்த குழந்தை பருவம் என்றும், அது பேச ஆரம்பிக்கிற பொழுது மழலை பருவம் என்றும், தொடர்ந்து நடந்து பழகுகின்ற வேளையிலே பிள்ளை பருவம் என்றும், அதனை அடுத்து குமரப்பருவம், டீனேஜ் என்றும், அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான வாலிப பருவம் என்றும், அதன் பிறகு முதுமையை நோக்கி செல்கின்ற பருவத்தை, இப்படி பல பருவங்களாக மனித வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக 3 பருவங்கள் முக்கியமானவை. அதாவது பிள்ளை பருவம், அதனை அடுத்து வாலிப பருவம், அதனை அடுத்து முதுமை பருவம். இந்த 3 பருவங்களும் மிக முக்கியமானவைகள், மிக முக்கியமான பருவங்கள். வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப பருவத்தை மிக முக்கியமாக கவனிப்புடன் நடத்த வேண்டிய ஒரு பருவம். வாலிப பருவத்தை எல்லோருமே விரும்புவார்கள். சிறு பிள்ளைகள் என்ன செய்வார்கள், தன்னுடைய அண்ணனை பார்த்து அல்லது அப்பாவை பார்த்து அவர்களைப் போலவே தனக்கு மீசை வேண்டும் என்று சொல்லி மீசை வரைந்து கொள்வார்கள். நான் சீக்கிரமாய் ஒரு வாலிபனைப் போல வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு விருப்பம்.
முதுமை அடைகிற பொழுது, வயது ஆக ஆக தங்களுடைய முதுமையை மறைக்க வேண்டும், நான் வயதானவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக அநேக நேரங்களிலே அநேகர் என்ன செய்வார்கள், தங்களுடைய தலைமுடியை கருமையாக்கி கொள்வார்கள். இளைஞனை போல இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பருவம் வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தை சாலமோன் ராஜா சொல்றார், முதுமையிலே சொல்றார், வயசான பொழுது சொல்லுகிறார், வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். வாலிப பிராயத்திலே நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாயோ அப்படிதான் உன்னுடைய பிற்கால வாழ்க்கை மிக நேர்த்தியாக இருக்கும், மிக மேன்மையாக இருக்கும். எனவே இந்த வாலிப பருவம் மிக மிக முக்கியமானது. வாலிபர்களுக்கு இன்றைக்கு நான் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே சொல்லப்படுகிற ஒரு உன்னதமான வாலிபனை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்தான் யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை எல்லோருக்குமே, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு பாடம். அநேக காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் சற்று இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் கடவுளுக்கு பயப்படுகிறவன். கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் கடவுளை போல பிரதிபலிப்பார்கள், அவருடைய குணாதிசயங்களை அவர்கள் பிரதிபலிப்பார்கள். அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஒரு மனிதர். அவர் சொல்லுவார், நம்முடைய இளைஞர்கள் கனவு காண வேண்டும் என்று. வாலிபர்கள் கனவு காணுகிறவர்களாக, கனவு என்றால் அதை நனவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். கனவு காண்பதிலே மிக முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்பொழுதுதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஒரு எண்ணம் அவருக்கு வரும். அதனால்தான் அவர் சொல்லுவார், வாலிபர்கள் கனவு காணுங்கள் என்று. நம்முடைய யோசேப்பு அவர்கள், பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு அவர்கள், அவருக்கு ஒரு பெயர் உண்டு, சொப்பனக்காரன், கனவு காண்பவர் என்று. கனவு காண்பவர் என்ற பெயர் அவருக்கு உண்டு. சொப்பனக்காரன் என்று அவரை கேலியாக பேசுவார். அவர் கனவு கண்டார், அந்த கனவு நிறைவேறுகிறது. ஆனால் அந்த கனவு நிறைவேறுவதற்கு அவர் பல பாடுகளை பட வேண்டியதாக இருந்தது, பல உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது, பல அவமானங்களை, நிந்தைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், வாலிப பிள்ளைங்க படித்து பாருங்கள். அது படிப்பது மிக மிக முக்கியமானது. நான் கடவுளுக்கு பயந்தவன், பயப்படுகிறவன், கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதாவது நான் சொன்னேன், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள், இந்த 3 பருவங்களிலே இருக்கிறவர்களுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி அர்த்தமுள்ளதாக இருந்தது, எப்படி நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், எல்லா வயதினருக்கும் என்பதை நான் 3 பிரிவுகளாக, யோசேப்பினுடைய வாழ்க்கை சிறு பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு பாடமாக, எடுத்துக்காட்டாக, உதாரணமாக இருக்கிறது என்பதை முதலாவது பார்ப்போம்.
யோசேப்பு சிறு பிள்ளையாக இருந்துதான் வளர்ந்து வந்தார். எல்லோருமே அந்தந்த பருவத்தை கடந்து வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது அவருடைய அந்த பிள்ளை பருவத்திலே, அந்த டீனேஜ் குமர பருவத்திலே அவர் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக இருந்தார். தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருந்தார். ஜோசப் வாஸ் an obedient boy. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன். நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய மேன்மைக்கும் அடிப்படையானது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் குணம் நமக்கு வேண்டும். கீழ்ப்படிதலுக்கு எதிரானது மேட்டிமை. நான் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்காது. எனவே யோசேப்பு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். கீழ்ப்படிதலுள்ள ஒரு மகனாக இருந்தார். அந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு அப்போது 17 வயது என்று சொல்லப்படுகிறது. அந்த 17 வயதிலே தகப்பன் அவரை அதிகமாய் நேசித்தாராம். அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவருக்கு இருந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். மிக அதிகமாக நேசித்தார். காரணம் என்னன்னு சொன்னால், அவரிடத்தில் அந்த குணங்கள் இருந்தது. யோசேப்பினிடத்தில் அந்த பண்புகள் இருந்தது. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற, தகப்பனிடத்தில் அன்பு காட்டுகிற மகனாக இருந்தார். யோசேப்புக்கு மேலே இருந்த பெரியவர்கள், பெரிய பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் யோசேப்பு கடவுளுக்கு பயந்ததினாலே அவர் பாவம் செய்யாத ஒரு பிள்ளையாக வளர்ந்தார். அதே 37ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 13ஆம் வசனத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு, யோசேப்பை நோக்கி அவரை கூப்பிட்டு சொல்றார், சின்ன பிள்ளை யோசேப்பு, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள். அவர்கள் தொலை தூரத்தில் போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே மேய்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. சீகேமிலே எந்த பள்ளத்தாக்கிலே, எங்கே வனாந்தரத்தில் மேய்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களிடத்திலே நான் உன்னை அனுப்ப போகிறேன். அவர் சொல்றார், உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றார். அப்பொழுது யோசேப்பு மறு உத்தரவு சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஐயோ, என்னால் முடியாதுங்க, நான் சின்ன பையன், 17 வயசு பையன், நான் வனாந்தரத்தில் தனியாக எங்கே போகிறது, நான் போக மாட்டேன் இல்லையா. நம்ம பிள்ளைங்களே, இந்த காலத்து பிள்ளைங்களை நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னால் கூட எடுத்த உடனே மறுப்பு தெரிவிக்கிறார். முடியாது, நான் போக மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறது கூட பைக் கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ஏன்னா இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக பிள்ளைகள் இருக்கக்கூடாது, வளர்க்கக்கூடாது. யோசேப்பு சின்ன பிள்ளை சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன், நீ போப்பா, அண்ணனுங்க அங்கே ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வா என்று சொல்லி நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்கிறார். உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா என்றார். அப்பொழுது யோசேப்பு சொல்கிறார், இதோ போகிறேன் என்றார். உடனே மகன் யோசேப்பு கீழ்ப்படுகிறார். தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். ஆபத்துகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் யோசேப்பு யோசிக்கவில்லை. மாறாக அப்பா சொன்ன உடனே புறப்பட்டு போகிறார். அப்பா சொன்ன உடனே புறப்பட்டு போகிறார். எனவே இப்படிப்பட்ட மகனிடத்தில், யோசேப்பினிடத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தங்கியிருந்ததா. என்னவாம்? 39ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 3வது வசனம், 21வது வசனம், 23வது வசனம். நீங்கள் இந்த பகுதியை படி நாம் தியானிக்கிற பொழுது பைபிளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க. பைபிளை வச்சுக்கிடுங்க. ஆதி 37ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அந்த ஒரே அதிகாரத்தில் 4 இடங்களில் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாராம். அந்த சின்ன வயதிலேயே கர்த்தர் அவரோடு இருந்தார். ஏன்னா
யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தரை நேசித்தார். அப்பொழுதுதான் அவரால் அங்கே இருக்க முடிந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால், யோசேப்பும் கடவுளை பற்றி கொண்ட சின்ன வயதிலேயே கர்த்தரிடத்தில் பற்றுதல் உள்ள, கர்த்தர் மேல் பயமுள்ள ஒரு மகனாக இருந்தார். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமும் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, தாவீது சொல்றார் தன்னுடைய மகனை பார்த்து, வயதாகிவிட்டது, இனி நீ ராஜாவாக போகிறாய், நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி அரசாட்சி நடத்த வேண்டும், எப்படி கடவுளுக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை சொல்ல வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இங்கே தாவீது சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, உன் தகப்பனாகிய தாவீதினுடைய தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான இருதயத்தோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்னன்னைக்கு கைவிடுவார். எனவே நீ அவரை விடாதபடி பற்றிக்கொள், நீ அவரை தேடுகிறவனாயிரு. தாவீது கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன். அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் அதற்கு சாட்சி. எனவே தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார் தாவீது, வாலிப பிள்ளையாகிய சாலமோனுக்கு அறிவுரை சொல்லுகிறார், நீ கடவுளை தேடுப்பா, நீ கடவுளை பற்றிக்கொள், அவரை விட்டு விடாதே. என்னுடைய உயர்வுக்கு அவர்தான் காரணம். இன்றைக்கு நீ ராஜகுமாரனாய் பிறந்திருப்பதும் ராஜாவாக மாறப்போவதும் அவருடைய சுத்த கிருபை. எனவே அவரை விட்டு விடாதே. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். இந்த யோசேப்பு இதை உணர்ந்தவராக, கர்த்தரை தேடுகிற பிள்ளையாக, கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக, கர்த்தரை பற்றி கொள்கிற பிள்ளையாக இருந்ததினாலே அவர் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக இருந்தார், கீழ்ப்படிதலுள்ள ஒரு மகன். இதுதான் யோசேப்பிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு முதல் பாடம். சிறு பிள்ளைகள், குமரப்பருவத்தில் இருக்கிறவர்கள் யோசேப்பை போல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது தொடர் ஆசீர்வாதங்கள் வரும். இரண்டாவதாக, யோசேப்பு வாலிப பருவத்தில் அவரிடத்தில் காணப்படுகிற குணங்கள், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள். அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஜோசப் வாஸ் எ ஃபெய்த்ஃபுல் யூத். அவன் உண்மையுள்ள ஒரு வாலிபன். யோசேப்பு உண்மை உள்ளவர். அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிள்ளை என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இருந்தவர், உண்மை உள்ளவர். எகிப்திலே வாலிபன் யோசேப்பை கொண்டு போய் அடிமையாக விடுகிறார்கள். அங்கே 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் யோசேப்பு செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கொண்டார். தன்னுடைய வீட்டிற்கு அடிமையாக வந்திருக்கிற யோசேப்பு அடிமையானவன் அல்ல, ஒரு சாதாரண அடிமை அல்ல. அவன் கடவுளுடைய பிள்ளை என்பதை கண்டுகொண்டாராம். ஏனென்று சொன்னால், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை ஒரு அந்நிய மனிதன் கண்டுகொண்டார், ஒரு எஜமான் கண்டுகொண்டார். அப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. நம்மை பார்த்து, நம்முடைய வாலிப பிள்ளைகளை பார்த்து வெளியிலே இருக்கிறவர்கள் உண்மையாகவே கிறிஸ்து இவர்களோடு இருக்கிறார், இவர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இந்த வீட்டு எஜமான் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், உண்மையாகவே இவர் தேவனுடைய பிள்ளை. ஏனென்று சொன்னால்,
இவருடைய கடவுள் இவரோடு இருக்கிறார். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்பேற்பட்ட வாக்கியம் யோசேப்புக்கு கிடைத்தது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட வாலிப பிள்ளைகள் தங்களை உணர்ந்து பார்க்க வேண்டும். வாலிப வயதிலே எப்பொழுதுமே தங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த யோசேப்பு அவரோடு கர்த்தர் இருந்ததினாலே என்ன நடந்தது? அந்த எஜமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாம். நாகமான் வீட்டுக்கு அடிமையாக போன ஒரு சிறு பெண் மூலமாக அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததல்லவா? அதுபோல இந்த யோசேப்பு அங்கே அடிமையாக இருந்தாலும் வேலைக்காரனாக இருந்தாலும் கூட இவர் நிமித்தம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஆதியாகமத்தில் அழகா சொல்றாரு, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியரின் வீட்டை ஆசீர்வதித்தார். நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழுகிற பொழுது நம் நிமித்தமாக மற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுங்கிறது இல்லை. கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் வேலை செய்கிற ஸ்தலத்திலே, பணியாற்றுகின்ற இடத்திலே, இந்த சமுதாயத்திலே, அவன் இருக்கிற இடங்களிலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவன் நிமித்தமாய் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற குடும்பமாக அந்த எஜமானுடைய குடும்பம் இருந்தது. அதற்கு யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு வாலிப பிள்ளைகள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த யோசேப்பு நான் சொன்னேன், உண்மை உள்ளவனாக இருந்தான். அடிமையாக போய் விற்கப்பட்ட பொழுது நாம இருந்தால் நம்முடைய ஆண்டவரை நாம் மிகவும் சலித்து கொள்ளுவோம். நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு பக்தி உள்ளவன், நான் எவ்வளவு விசுவாசி, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளவு ஊழியம் பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, என்னை அடிமையாக கொண்டு வந்து இங்கே தள்ளிட்டாங்களே, எங்கள் அண்ணனுங்க என்னை பகைத்தார்களே, என்னை பாழங்கிடத்தை போட்டார்களே, எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் நாம் கேட்போம் இல்லையா? நாம் எல்லோரும் கேட்போம். ஆனால் பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த திருமறை பகுதிகளிலே நீங்கள் எங்கு பார்த்தாலுமே யோசேப்பு கர்த்தரை நொந்து கொண்டதாகவே இருக்காது. தனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று ஒரு நாளும் வாய் திறந்து சொன்னதே கிடையாது. அவர் எந்த நிலைமையிலும் மனரமியமாயிருந்தார். எனவே எஜமான் அவரை நம்பினார். நம்பி அந்த வீட்டினுடைய பொறுப்பை எல்லாவற்றையும் கொடுத்தார். 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு சோதனை வருகிறது, நமக்கு தெரியும். அந்த சோதனை அவர் மேற்கொள்ளுகிறார். கர்த்தருடைய பலத்தினாலே அவர் மேற்கொள்ளுகிறார். நான் கடவுளுக்கு பயப்படுகிறவன், எனவே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த பாவத்திற்கு உட்படவில்லை. 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்றாரு யோசேப்பு, இந்த எஜமானுடைய வீட்டிலே என்னிலும் பெரியவர் யாரும் இல்லை, என்னதான் இந்த வீட்டுக்கு ஒரு அதிகாரியாக வைத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நம்புகிறார், என் எஜமான் என்னை நம்புகிறார், அவருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். நான் உன்னுடைய இச்சைக்கு உட்பட்டு இந்த பாவத்தை செய்துவிட்டால் என் எஜமானனுக்கு மட்டுமல்ல, என் கடவுளுக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தவனாவேன். எனவே யோசேப்பு அந்த பாவத்திற்கு உட்படவில்லை, அந்த பாவத்திற்கு உட்படவில்லை. All sin against people is sin against God.
மற்றவர்களுக்கு நாம் என்ன பாவம் செய்தாலும், தவறு செய்தாலும், துரோகம் செய்தாலும் அது கடவுளுக்கு எதிரான பாவம். இதை நன்கு உணர்ந்து சொல்லுகிறார் யோசேப்பு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், இவர் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர். அருமையானவர்களே, யோசேப்பு அந்த சின்ன பாவத்தை செய்திருந்தால், அந்த பாவத்திற்கு உடன்பட்டிருந்தால் யாருக்கும் தெரிந்திருக்காது, யாருக்கும் தெரிந்திருக்காது. அவன் அந்த வீட்டிலே ஒரு இன்னும் பெரிய பதவிக்கு வந்திருக்கலாம், நல்ல நிலையிலே, உயர்ந்த நிலையில வந்திருக்கலாம், இன்னும் மேன்மையாக அந்த வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை செய்யாதபடியினாலே, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததினாலே அவனுக்கு கிடைத்தது தண்டனை, அவனுக்கு கிடைத்தது நிந்தை, அவனுக்கு கிடைத்தது சிறைவாசம். உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனை சிறைச்சாலையில் அவன் போகிற ஒரு நிலை உருவான பொழுது கர்த்தர் அவனை விட்டு நீங்கவே இல்லை. கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலைக்கு போனான், பழி சுமத்தப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைக்கு யோசேப்பு தள்ளப்பட்டார். ஆனால் அருமையானவர்களை, இங்கே நல்லா யோசிக்கணும், உணரணும். அந்த பாவத்திற்கு உடன்பட்டிருந்தால் பிற்காலத்திலே கிடைக்க இருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை யோசேப்பு இழந்து போயிருப்பார். அந்த வீட்டிலே தான் அவர் எஜமானாக இருந்திருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தபடினாலே அவர் பிற்காலத்திலே அந்த பார்வோன் ராஜாவால் புகழப்படுகிற, மேன்மைப்படுத்தப்படுகிற ஒரு மகனாக மாறினார். 41ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆதியாகமம் 41:38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். இந்த உன்னதமான உண்மையுள்ள ஒரு பாத்திரமாக இருந்தபடினாலே யோசேப்பை அந்த நாட்டு ராஜா சிறைச்சாலையில் இருந்து விடுவித்து அவரை போற்றுகிறார். சொல்றார், கடவுளுடைய ஆவி, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவரை போல ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறார். அந்த வீட்டிலே எஜமான் சாட்சி சொன்னார், இங்கே ராஜாவே சாட்சி சொல்லுகிறார். அந்த சாட்சியை பெறுவதற்கு அவர் சில இடர்பாடுகளை, பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருந்தது, துன்பங்களை கடந்து வர வேண்டியதாக இருந்தது. 39ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை, உன்னை போல யோகியன், உண்மை உள்ளவன், விவேகி, ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. அங்கேதான் கர்த்தர் இந்த பார்வோன் மூலமாக ஒரு பெரிய உயர்வை யோசேப்பு கட்டளையிடுகிறார். சொல்றார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். வீட்டு எஜமானுடைய வீட்டு அதிகாரியாயிருந்த அவரை இப்பொழுது கர்த்தர் ஒரு நாட்டினுடைய அதிகாரியாகவே உயர்த்தி விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், சிற்றின்பத்திற்கு அடிபணியாமல், பாவ இச்சைக்கு உடன்படாமல், கடவுளுடைய பிள்ளையாய் நின்றதினாலே அவர் பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்து இப்பொழுது ராஜா அவரை அதிகாரியாய் உயர்த்துகிறார். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். நீ ஒரு சாதாரண ஒரு எஜமானுடைய வீட்டின் அதிகாரியாய் இருந்தாய், இப்பொழுது நான் இந்த அரண்மனைக்கே அதிகாரியாக்குகிறேன். என் ஜனங்கள் எல்லாரும் உன் வாக்கின்படியே அடங்கி நடக்க வேண்டும் கட்டளையிடுகிறார். நீ என்ன சொல்லுகிறாயோ அதற்கு என்னுடைய நாட்டு மக்கள் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அந்த மகனை இப்பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிபடியாக மாற்றிவிட்டார். அருமையான வாலிப பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சில இன்பங்களுக்காக
கடவுள் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடக்கூடாது. நாம் கடவுளுடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் பேரிலே அதிகாரி ஆக்குவேன் என்கிற கடவுளுடைய வார்த்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அது உண்மை, சத்தியம். இது கதை அல்ல, இது சத்தியம். கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளை, எத்தனை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க கேட்குறீங்களோ தெரியாது. பெற்றோர்களுடைய வாலிப பிள்ளைகளை கேட்கும்படி செய்யுங்க. அருமையான வாலிப பிள்ளைகளே, உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், உன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு பயந்து நடத்துங்க. கீழ்ப்படிதல் உள்ள உண்மை உள்ள பிள்ளைகளாக இருங்கள். விலங்கிடப்பட்ட கைகளிலே, விலங்கிடப்பட்ட யோசேப்பினுடைய கைகளிலே இப்போது அரசன் ராஜா என்ன செய்கிறார்? முத்திரை மோதிரத்தை பதிக்கிறார், மோதிரத்தை அணிவிக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம், எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். 41ஆம் வசனம், 41, 41 ஆதியாகமம். பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினது. அரண்மனைக்கு மட்டுமல்ல. பார்வோன் ராஜா என்ன செய்கிறாரு? அரண்மனைக்கு மட்டுமல்லப்பா, என்னுடைய நாட்டுக்கே நீதான் அதிகாரி. எனக்கு அடுத்த நிலையிலே நீ இருப்பாய். எனக்கு அடுத்த நிலையில் நான் உன்னை வைக்கிறேன். நான் சும்மா பொம்மையாக இருப்பேன், நீதான் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி சொல்லி 46ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது என்ன வயசு தெரியுங்களா? 30 வயதாம் அங்கே சொல்லப்படுகிறது. 30 வயது. சோதனைகளை கடந்து, வேதனைகளை கடந்து இப்பொழுது ராஜ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு 30 வயது, வாலிப வயது, பூரண வயது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார் ராஜா. ஒரு அந்நிய மனிதன் அவருக்கு ஒரு பட்ட பெயரை கொடுக்கிறார். சாப்னேத் பனையா, சாப்நாத் பனையா. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தை ரட்சிக்கிறவர், உலகத்தை காப்பாற்றுகிறவர். ஆமாம், யோசேப்பு பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் இருந்தவர்களை காப்பாற்றுகிற ஒரு மகனாக மாறினார். அப்படி கர்த்தர் அவரை உயர்த்தினார். சிறு பிள்ளையாக இருந்த பொழுது கீழ்ப்படிந்துள்ள மகனாக இருந்தார். வாலிபனாக இருந்த பொழுது உண்மை உள்ளவராக இருந்தார். நிறைவாக முதுமையிலே எப்படி இருந்தார் என்று சொன்னார்? அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசியாய் இருந்தார். முதுமையிலே பக்குவம் அடைந்த விசுவாசியாய், முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசியாய் இருந்தார். அதை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, வாலிபனாக இருந்த பொழுது எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி தான் 60, 70, 80 வயதில் கூட சில பேர் இருப்பாங்க. அவங்க குணம் மாறாது. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை செய்தி கேட்டாலும், எத்தனை ஆராதனையில் பங்கேற்றாலும் குணங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அறிவும் வளரணும், விசுவாசமும் வளரணும். நம்முடைய வளர்ச்சி பூரணமான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். சிறுவனாக விற்கப்பட்டான், வாலிபனாக சிறையில் அடைக்கப்பட்டான், வாலிபனாக ராஜாவுக்கு அடுத்த நிலையில் உயர்த்தப்பட்டான். ஒரு நாளும் கடவுளை பழிக்காத ஒரு விசுவாசம் உள்ளவராக அவர் இருந்தார். கடவுளை சலித்து கொள்ளாத, கடவுளை நொந்து கொள்ளாத ஒரு மனிதனாகவே அவர் வளர்ந்து வந்தார். விசுவாசத்திலே உடைந்து போகவே இல்லை. அந்த விசுவாசத்திலிருந்து அவர் விலகி போகவே இல்லை. யோசேப்பின் விசுவாசம் முதிர்ச்சியை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு இந்த விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி
என்ன குணத்தை கொடுத்தது என்று சொன்னால், முதலாவது இலகிய மனம், மெல்டிங் ஹார்ட், கம்பேஷனேட் ஹார்ட், மனது உருகுகின்ற ஒரு குணம், மனம் அவருக்கு இருந்தது. ஆதியாகமம் 42:24 எடுங்க. ஆதியாகமம் 42:24. யோசேப்பு அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுதார். தன்னுடைய அண்ணன்மார்கள் பரிதாபமான நிலையில் பிச்சைக்காரர்களைப் போல வந்து நிற்கிறார்கள். இவர் அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய அண்ணன்மார் பசியோடு பஞ்சத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தானியம் கிடைக்குமோ, உணவு பண்டம் கிடைக்குமா என்று சொல்லி வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது, அவர்களை கண்டு அவராலே தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய அன்பின் பிரவாகத்தை, தன்னுடைய பாசத்தை அடக்க முடியவில்லை. தனியே போய் அழுது விட்டு வருகிறார். ஐயோ, என்னுடைய சகோதரர்களுக்கு இந்த பரிதாப நிலையா, இந்த வேதனையா, இந்த கஷ்டமா? அருமையானவர்களே, பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், கடவுள் என்னை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார், எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்று நினைக்கக்கூடாது. சமுதாயத்தில் உடன் விசுவாசிகள், சமுதாயத்தில் வாழ்கிற சகோதர சகோதரிகள் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வாடுகிற பொழுது அவர்கள் மேல் நமக்கு விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியாக இலகிய மனம் வர வேண்டும், மனது உருக்கம் வர வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் வர வேண்டும். இந்த கொடிய கொரோனா தொற்று காலங்களிலே எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய கதைகளை கேட்கிற பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டியதாக இருக்கிறது, மனம் வேதனைப்படுகிறது. அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? யோசேப்பு தான் உயர்ந்தவனாய் இருந்த பொழுதும் இவர்கள் யாரோ என்று தன்னை மறைத்து கொள்ளாதபடி தன்னுடைய சகோதரர்களை பார்த்த பொழுது அவன் அழுதான். ஏனென்று சொன்னால், அவன் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அதான் விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி. அதுதான், இவர்கள் என்னை விற்று போட்டார்கள், என்னை அடிமைகளாக்கினார்கள், என்னை பள்ளத்தில் தூக்கி போட்டார்கள் என்றெல்லாம் அவன் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த எண்ணமே வரவில்லை. மாறாக அவர்கள் மேல் இரக்கம் வந்தது, அவர்கள் மேல் அவருக்கு பரிதாபம் வந்தது. துரோகம் செய்தவர்கள் மீது இரக்கம் பாராட்டினார். ரூபன் அவருடைய மூத்த அண்ணன் சொல்றார், 42ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் இப்போது நம்மேல் வந்து சுமந்தது, நாம் செய்த பாவத்தை நாம் இப்போது அனுபவிக்கிறோம், நம்முடைய சகோதரனை நாம் விற்று போட்டோம் அல்லவா என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து பார்க்கிறார்கள். விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி, இலகிய மனம் வேண்டும். நான் விசுவாசி என்று சொன்னால் மனது உருகுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மன்னித்து மறந்து விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கிற குணம் நமக்கு வேண்டும், அதை மறந்து விட வேண்டும். 50ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு சொல்லுகிறார், 16ஆம் வசனத்திலே, துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று சகோதரர்கள் கெஞ்சுகிறார்கள். அண்ணன்மார் கெஞ்சுறாங்க, நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம், நாங்கள் செய்த பாதகம், கொலை பாதகம், அதை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள். 17ஆம் வசனம் 50:17 யோசேப்புக்கு இதை சகோதரர் சொன்ன பொழுது யோசேப்புக்கு கோபம் வரவில்லை, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை, அவர் அழுதாராம். யோசேப்பு அழுதார், தன்னுடைய சகோதரர்களுடைய நிலையை அறிந்து உணர்ந்து அழுகிறார், அழுதார். அவருடைய கனவு அங்கே நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லோரும் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். 18ஆம் வசனத்திலே 19ஆம் வசனத்திலே யோசேப்பு சொல்றாரு, ஏன் காலில் விழுறீங்க? நான் என்ன கடவுளா? நானும் உங்களுடைய தம்பி தானே, உங்களுடைய சகோதரன் தானே, நானும் ஒரு மனிதன் தானே. தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவரை தாழ வணங்குகிற அந்த காலகட்டத்திலே
தன்னுடைய சகோதரர்களும் வந்து விழுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் என்ன தேவனா? நானும் சாதாரண ஒரு மனிதன். சாதாரண மனிதனுக்கு இருக்கிற குணம்தான் எனக்கும் இருக்கிறது. நான் உங்களை பழி வாங்க மாட்டேன். அவர் சொல்கிறார் 21ஆம் வசனத்தில், 50ஆம் அதிகாரம் 21, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், உங்களை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியை பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் பேசினாராம். அன்பாய் பேசினார், பட்சமாய் பேசினார். தன்னுடைய சகோதரர்களை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், நான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவேன். அதனால்தான் அவர்களுக்கு ராஜாவிடத்தில் கேட்டு அவருடைய குடும்பத்தை முழுவதுமாய் வரவழைத்து கோசேன் தேசத்தை, அந்த பகுதியை வாங்கி கொடுத்தார் யோசேப். அப்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பல நேரங்களிலே நமக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வியாதியும் வருகிற பொழுது நாம் அல்லல் படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அது இயற்கை, மனுஷீகமாக நாம் கஷ்டப்படுகிறோம். ஆனால் அது என்ன செய்ய வேண்டுமாம்? அவர் சொல்கிறாரு சங்கீதக்காரன், அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்பனைகளை நான் கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமாம், யோசேப்பு உபத்திரவப்பட்டார், துன்பப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படிதலுள்ள மகனாக இருந்தார். அவர் உண்மை உள்ள மகனாக இருந்தார். அவர் விசுவாச முதிர்ச்சியினாலே இலகிய மனமும் மன்னிக்கிற குணமும் நிறைந்தவராயிருந்தார். அவர் பாதிக்கப்பட்டவர்களை, தன்னை பாதித்தவர்களை, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு நன்மை செய்தார். தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமையை நன்மையினால் வென்ற வாலிபன் யோசேப்பு. அந்த வாலிபனை போல வாழ வாலிப பிள்ளைகளே, தம்பி தங்கைகளே, உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோத்திலிருந்து எழுந்தருளினார். பரமணத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்ச வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருச்சபையின் அறிவிப்புகளை வாசி கேட்போம். சபையின் அறிவிப்புகள். நமது அரசாங்கத்தின் மூலம் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வருகின்ற ஞாயிறு காலை ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடும் சபையின் உறுப்பினர்கள்: 29/6/2021 மிஸ்ஸஸ் இபா சாரா நேசன், 30/6/2021 மாஸ்டர் ஜி இவான் சாம்வேல், 1/7/2021 மாஸ்டர் வி ஜோயல் பால், 1/7/2021 மிஸ்ஸஸ் எம் சரோஜா. இந்த வாரம் திருமண நாள் காணும் சபையின் உறுப்பினர்கள்: 30/6/2021 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெகதீஷ், 1/7/2021 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இ ரவி. பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்களுக்கு சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறேன். இவர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அநேக பிறந்த நாட்களை காணவும், சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழவும், நீர் அருளுகின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண நாளை காணுகிற தம்பதியர்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை காணட்டும். சுகபலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து உமக்கு மகிமையாய் ஜீவிக்கவும், சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய பிரியமான பிள்ளைகளாய் வாழவும் வளரவும் பெருகவும் இவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், வேளச்சேரி தரமணி குருசேகரம், தரமணி தூய மார்க்கு ஆலயத்தைச் சேர்ந்த திரு இ சந்தான எஸ்தாக்கு, திருமதி எஸ் சொர்ணபாய் அவர்களின் குமாரத்தி எஸ் ஸ்வீட்லின் அவர்களும், சிஎஸ்ஐ நெல்லை பேராயம், கூடன்குளம் குருசேகரம், தூய அந்திரேயா ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஏசுதாசன், திருமதி ஒய் ராஜம் அவர்களின் குமாரன் ஒய் பிரின்ஸ் அவர்களும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதேனும் உண்டென்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் திருமணத்தில் இணைக்கப் போகிறதான இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமது பிள்ளைகள் ஏற்ற வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே தகப்பனே அவர்கள் இணைக்கப்படத்தக்கதான நல்ல நாட்களை நீர் கட்டளையிடும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த திருமண நாள் வரையிலும் இரு வீட்டின் குடும்பத்தாரும் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாய் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் வழிநடத்தும்படியாய் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தம்பதியர் இருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் மீண்டுமாக கீர்த்தனைகளில் 333வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 333. உம்மை வேதம் காக்கும் ஊழியனே
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, பரமராஜாவே, சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பேரருளால் இம்மட்டும் நீர் எங்களை சுகபலத்தோடு ஜீவனோடு நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய எல்லா பருவத்திலும் நாங்கள் யோசேப்பை போல எங்களுடைய குணங்களை உமக்கு பிரியமாய் அமைத்துக்கொள்ள கிருபைத்தார். இப்பொழுதும் பரம தகப்பனே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயரவர்களுக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, மருத்துவ நிறுவனங்களுக்காக, கல்வி நிலையங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிய ராஜா. உம்முடைய மகிமை மகத்துவம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ராஜா. உம்முடைய பேரருள் எங்களை தாங்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ராஜா. விசேஷமாய் இந்த கொடிய தொற்று காலங்களிலே துன்பத்திலும் துயரத்திலும் பசியிலும் வறுமையிலும் வியாதியிலும் இழப்புகளிலும் இருக்கிற மக்களை காப்பாற்று. ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். வருமானம் இல்லாமல் அல்லல் படுகிற மக்களை காப்பாற்று. ஒவ்வொருவரையும் நடத்துங்க ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் என்ன தேவைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு பதில் அளிக்கிறார்கள். இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் எங்களை விட்டு நீங்கும்படியாக நீர் ஆண்டவரே அதை நிர்மூலமாக்கி போடும் அப்பா. உம்மாலே மட்டுமே அது முடியும் ராஜா. உம்மாலே மட்டுமே அது முடியும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். நீர் கிருபையாயிரும், தயவாயிரும். உம்முடைய தயவினாலே எங்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். அது முற்றிலுமாய் ஒழிந்து நாங்கள் மீண்டும் சகஜ நிலைக்கு வரவும், ஒருவரோடு ஒருவர் நாங்கள் தொடர்பு கொள்ளவும், அன்பின் உறவிலே நிலைத்திருக்கவும், உம்மை வழிபடுவதற்கு வாசலை திறந்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு பதில் அளிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கொடிய தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் அனைவரும் நீர் காப்பாற்றும் அப்பா. அவருடைய குடும்பங்களை காப்பாற்றும். யாருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார்கள். திரு ரசல் டிமோத்தி அவருடைய துணைவியார் திருமதி ஞான செல்வம் சகோதரி அவர்களை சுகப்படுத்தும். அவருடைய பலகீனங்களை நீர் பலப்படுத்தி அவருடைய ஆண்டவரே சிக்னஸை முற்றிலுமாய் நீக்கி பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை அந்த மகள் மேல் இறங்கி வரட்டப்பா.
அவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இப்படி சுகவீனமாக இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமுண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சுகமும் பலனும் ஜீவனும் உங்களோடும் குடும்பத்திலும் எந்நாளும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன், ஆமேன். தோத்திரம், எல்லோருக்கும் தோத்திரம். God bless you all. God bless you. Be safe. God bless you.